அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆர்மி, எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்பிஎஃப், டிஏ, ஃபாரஸ்ட் உள்ளிட்ட எந்த தேர்வு அட்டன் பண்ணாலும் சரி, தங்கி படிக்க பிசிக்கல் பண்ண ஒரு சிறந்த அருமையான பயிற்சி மையம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ராணுவத்தோட ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராப் சென்டர் செகந்திராபாத்தில் ஒரு ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்ணப்பட போகிறாங்க. இந்த ஓப்பன் ரேலியில் யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னா, யூனிட் கோட்டா சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க மட்டும்தான் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். யூனிட் கோட்டானா என்ன சார்னு கேட்பீங்க. ஒன்றுமில்லை, உங்களோட ஓன் ஃபாதர் அப்படி இல்லைன்னா ஓன் பிரதர் யாராவது சர்வீஸ் பர்சனாவோ இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் கோட்டா எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட மாதம் 4 செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன்களை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செலெக்ஷனும் அந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் தான். யூனிட் கோட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். யூனிட் கோட்டா இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கேம்ஸ் ஆடிருக்கீங்க, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி இந்தியன் ஆர்மியில் ஒரு செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட போகிறாங்க, அந்த செலெக்ஷனுக்கு உனக்கு எலிஜிபிள் இருக்குது, நான் இந்த மாதிரி சேனலில் பார்த்தேன், இந்த அகாடமியில் தெளிவாக சொல்கிறாங்க, ஸோ போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றத சஜஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஓசி சென்டரில் அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம் வழியாக ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன், 8th ட்ரேட் உள்ளிட்ட பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஜிடி அட்டன் பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் வித் 45% மார்க்கோட. இதே ட்ரேட்மேன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் 8th ட்ரேட் அட்டன் பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் 10th ட்ரேட் அட்டன் பண்ணலாம். டெக்னிக்கல் அப்படின்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஈச் சப்ஜெக்ட் 45%, ஓவரால் 50% மார்க் இருந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கல் அட்டன் பண்ணலாம். கிளர்க்கு பார்த்தா அப்படின்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் ஓவராலாக 60% மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்தந்த ட்ரேடெல்லாம் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான செலெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 1 ஜனவரி 2024 அன்னைக்கு தபார் ஸ்டேடியம் ஏஓசி சென்டர் செகந்திராபாத்தில் கண்டக்ட் பண்ணப்பட போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் ஒரு நாள் முன்கூட்டியே, அதாவது 29 டிசம்பர் 2023 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனெல்லாம் 28ஆம் தேதி அங்கே போய் ஆஜராகிடணும். ஸோ நீங்கள் யூனிட் கோட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா 31ஆம் தேதி அங்கே போய் ஆஜராகிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் தான், அதுக்கு அடுத்ததாக மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கு அடுத்ததாக ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்டர் 5 minutes 45 secondsக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் வந்துடுவீங்க. 5:30க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ் வருவீங்க. ஃபஸ்ட் பேஜ் 10 ஃபுல்லப்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபுல் மார்க். ஸோ ரிட்டனில் 35 கொஸ்டின்ஸ் போட்டிங்க அப்படின்னா கிளியராக பாஸ் பண்ணிடுவீங்க. இவ்வளவு தான் விஷயம். ஸோ அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று எலிஜிபிலிட்டியில் ஏஜ் லிமிட்டட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன் உள்ளிட்ட அனைத்து ட்ரேடையும் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் 1 அக்டோபர் 2002 1 ஏப்ரல் 2006 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் ஹைட் மினிமம் 166 சென்டிமீட்டர் ஜிடிக்கும் ட்ரேட்மேனுக்கும் இருக்கணும். டெக்னிக்கலுக்கு மட்டும் பார்த்தா அப்படின்னா 165 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் கிளர்க் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட்டு மினிமம் 77 இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்கு அப்படின்னா நீங்கள் யூனிட் கோட்டாக்கில் வார்ட்ஸில் வர்றீங்க அப்படின்னா ஹைட்டில் 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ செஸ்ட்டில் 1 சென்டிமீட்டர் கொடுப்பாங்க, வெயிட்டில் 2 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, நேஷனல் லெவல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா ஹைட்டில் 2 சென்டிமீட்டர், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டர், வெயிட்டில் 5 கிலோ வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இதில் செஞ்சு தராங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ
ஸோ இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போனஸ் மார்க்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிடியில் 20 மார்க் கொடுக்குறாங்க, கிளர்க்கில் வந்து 20 மார்க் கொடுக்குறாங்க 200 மார்க்குக்கு. ஸோ ட்ரேட்மேன்லேயும் 20 மார்க் கொடுக்குறாங்க 200 மார்க்குக்கு. இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெவலை பொறுத்து, உதாரணத்துக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னா 20 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே நீங்கள் ஸ்டேட் லெவலில் தான் ஆடிருக்கீங்க, ஜூனியர் சீனியர் பிரிவுகள் இண்டிவிஜுவல் கேம்ஸில் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லைனா இன்டர் காலேஜ் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ்களில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க, பி சர்டிஃபிகேட்டுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க, சி சர்டிஃபிகேட்டுக்கு 25 மார்க் கொடுப்பாங்க. என்சிசி வித் ரிப்பப்ளிக் டே பரேடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25 மார்க், இதில் அதிகபட்ச மதிப்பெண்கள் இவங்களுக்கு மட்டும்தான் 25 மார்க் கொடுக்குறாங்க ஜிடியில் மட்டும். ஸோ நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி நாம்ஸு கீழே வர்றீங்க, இதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த செலெக்ஷனை கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு 4 செலெக்ஷன் யூனிட் செலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஃபிசிக்கல், மெடிக்கல், ரிட்டன் 3மே இம்பார்ட்டன்ட். இந்த 3க்கும் பயிற்சி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் உங்களோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தான். ஸோ ஷியோராக வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்கேருந்து நம்ம டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.